ஹலோ பீப்புள், வெல்கம். இது வந்து மோட்டர் ஹெட் ஷெனானிகன்ஸ். நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட என்னோட கெராஜை காட்டுறோம். அதாவது மோட்டர் ஹெட் ஷெனானிகன்ஸ் நான், ரைடர் எம்ஜே, அதே மாதிரி பைக்கர் பைலட், சுட்டி குழந்தை அவன் பைக்கு இருக்குது. நான் வரிசையாக எல்லா பைக்கும் காட்டுறேன். இதுதான் எங்கள் கராஜ், ஓகேவா? இதில் இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த பைக்கை பற்றி தெரியும். அப்படியே இங்கே வாங்க, நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். அந்த பைக்கு கிளாசிக் 350 என்னோடது. அந்த பக்கம் கொஞ்சம் டக்குனோடு நிற்கிது பார்த்தீங்களா, எராக்ஸ், அது என்னோடது. இதில் 2 சம்பவக்காரங்க இருக்காங்க இப்போ புதுசாக. இது வந்துட்டு நிஞ்சா 1000ங்க. இது நம்ம ரைடர் எம்ஜேவோட பைக்கு. அவர் வாங்கி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அருமையான பைக்கு. இதுதான் நம்ம சுட்டி குழந்தை பைக்கர் பைலட்டோட பைக்கு, ஓகேங்களா? இந்த பைக்கை பற்றி தான் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்பேன். ரொம்ப மோசமான ஒரு வண்டிங்க. இந்த பைக்கை ஓட்டி நான் ரொம்ப பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாழ்க்கையில் நான் ஓட்டின பயந்த 3 வண்டிங்க இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு R1M, அது நம்மக்கிட்ட கிடையாது. அது ஒரு இன்னொருத்தரோட பைக்கை நான் ஓட்டி ரொம்ப பயந்தேன். 2வது வண்டி அங்கே இருக்குது. இது வந்துட்டு நம்ம ரைடர் எம்ஜேவோடது, கவாசக்கி நிஞ்சா 1000 இன்லைன் 4 இங்கே இருக்குது. 3வது இங்கே இருக்குது. நான் என் வண்டி டியூக் 390 ஜென்ரேஷன் 3, ஓகேவா? 4வது இங்கே இருக்குங்க. இது ஜென்ரேஷன் 1. இந்த பையன் ஸ்டிக்கரிங் என்னென்ன வேலை பார்த்துருக்கான் அப்புறமேல பார்ப்போம். இந்த பாருங்க, எராக்ஸ் இருக்காங்களா? இந்த வண்டி புதுசாக இப்போ ரைடர் எம்ஜே வாங்கியிருக்காரு. இது ஹிமாலயன். சார், இந்த பைக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்கள் பைக்கை பற்றி சொல்லுங்கள். ஹிமாலயன். இந்த பைக்கில் ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் இந்த பைக்கை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, ரொம்ப ரேரு. இது இப்போ ரைடர் எம்ஜே உங்களுக்கு விளக்குவார். சொல்லுங்கள் சார். ஹாய் கைஸ். ஸோ இந்த பைக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 நாள் முன்னாடி சேலுக்கு வந்துச்சு. லோக்கலில் தான் இருந்துச்சு. ஸோ இது 1 டைம் ஓட்டி பார்த்தேன். அதோட வருஷத்தை கேட்டோடனே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு வர சொன்னேன். எடுத்துகிட்டு வந்தோம், ஓட்டி பார்த்தோம். உடனே அன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு வந்து இந்த வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் இங்கே இருக்குது. இது என்னென்னு தெரியுதா? திஸ் அ கார்பரேட்டர் petrol main of reserve. This is a first generation Himalayan, very rare to see. நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஹிமாலயன் வந்து கார்பரேட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹிமாலயன் கார்பரேட்டரில் தான் வந்துச்சு. BS3, இதுக்கப்புறம் தான் BS4ல் இன்ஜெக்டராக மாற்றினாங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. இந்த FI இன்ஜெக்டர் வண்டி ஓட்டிட்டு இதை ஓட்டிட்டிங்கன்னா அதை வந்து பியூராக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இது ஓட்டுறப்போ. பவர் டெலிவரி செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வந்து நான் ஆக்சுவலாக தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு 411 பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் 450 வச்சுருந்தேன், ஹிமாலயன் 450. அது வந்து விற்றதுக்கான ரீசன் வந்துட்டு அது டூ மச் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது இல்லாமல் அதில் ஒரு கேரக்டர் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விற்றேன். ஆனால் இதில் அந்த கேரக்டர் இருக்குது. அதனால் எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டி இல்லை, எனக்கு 411 ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அந்த கார்பரேட்டர் வெர்ஷன்னு பார்த்த உடனே ஓகே. அதுலேயும் எனக்கு இந்த ஒயிட் கலர் கிடச்சது சரியான ஹாப்பி. ஸோ இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வண்டியை வாங்கி டேரெக்டாக ஷோரூம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா கம்ப்ளீட் சர்வீஸ் எல்லாமே முடிச்சுட்டு டேங்க் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நல்ல கண்டிஷனில் கிடச்சிச்சு. நல்ல கண்டிஷன் இல்லைனாலும் நான் இதை வாங்கியிருப்பேன், அந்த ஒரு ரீசனுக்காகவே. ஸோ இந்த வண்டி, அதுக்கப்புறம் இது. எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த இன்லைன் 4 மேலே உள்ள க்ரேஸ் வந்துட்டு இருக்கும், எப்போதுமே இருந்துச்சு, இருக்கும். அதனாலே வந்துட்டு இந்த வண்டி ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டினா நிஞ்சா 1000 கிடையாது, இன்லைன் 4 அவ்வளோதான் டார்கெட்டு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு CBR 650F வச்சுருந்தேன். அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரர் வெஹிக்கிள் தான். எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் டூரிங் வந்துட்டு அந்த செக்மெண்ட் வந்து செட்டில் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த வண்டி வாங்கினா அந்த வண்டியை வந்து அசத்திர ஓட்டணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஆனால் சூப்பர் ஸ்போர்ட் வந்துட்டு எனக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் ஐம் நாட் ரெடின்னு தோணுச்சு. ZX10 ஓட்டி பார்த்தப்போ நான் இன்னும் அந்த பவருக்கு வந்துட்டு நான் ஹேண்டில் பண்ண ரெடி இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக CBR 650 சேல் பண்ண தான் போனேன். அப்போ வந்துட்டு இந்த வண்டி இது வந்து சேலுக்கு வந்துச்சு. ஸோ வெரி லோ ரன் கிலோமீட்டர், ஒன்லி 5000 சம்திங் தான் ஓடிச்சு நான் எடுக்கிறப்போ. இது வந்து 2020 மாடல் நிஞ்சா 1000. இட் ஆல்சோ BS4. பார்த்திங்கன்னா 2 எக்ஸாஸ்ட் வரும் டோட்டலாக, 2 பக்கமும். இந்த லுக்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தா. இந்த ஒரு ரீசனுக்காகவே இது வாங்கினேன். கம்ஃபர்ட் வைஸும் சரி, அந்த டூரிங் கேப்பபிலிட்டியும் சரி பக்காவாக இருக்கும். இதில் அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்ட்ஸ். மற்றபடி இதில் வந்து இந்த ஃபேன்சி டெக்கு, குயிக் ஷிஃப்ட்ரு, ரைடிங் மோட்ஸு, TFT டிஸ்பிளே, நத்திங், ஒன்லி ABS, தட்ஸ் ஆல். நம்ம தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பியூராக. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஆமாம், 3 லெவல் ஆஃப் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, கவாசக்கி ட்ராக்ஷன் கண்ட்ரோல். மற்றபடி வந்துட்டு நம்ம தான் இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மலையில் ஓட்டினாலும் வெயிலில் ஓட்டினாலும் ரைடிங் மோட்ஸ்லாம் நத்திங். ஸோ அந்த இது எனக்கு பிடிக்கும். அந்த
வண்டியில் எவ்வளோ பவர் இருக்கோ அதை வந்து நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு சின்ன டெக்னாலஜி கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு இப்போதைக்கு லைக் இல்லை. மேபி டுமாரோ சேஞ்ச் ஆகலாம், நான் அதை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ரா பவரை ஃபீல் பண்ணணும், நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அதுக்காக ரொம்ப ராவாக போக முடியாது. எனக்கு Yamaha R1 ரொம்ப பிடிக்கும், அவர் சொன்னார்ல அந்தமாதிரி. ஆனால் R1 M இல்லை, ஓல்டு. நான் சொல்கிறது கார்பரேட்டர் 2020 12 அந்த மாதிரி. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரா, ஏபிஎஸ் கூட கிடையாது அதில். ஃபுல் ரா 1000cc பவர், 200 bhp 190 bhp இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஓட்டுற ரோடு கிடையாது நம்மள்கிட்ட. எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கை கால் வச்சு சும்மா இருக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வரப்போ அதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு இந்த 450 Himalayan, GT 650, அப்புறம் CBR 650F, அப்புறம் இந்த 1000cc 1000 வாங்கிட்டு ஏன் சிங்கிள் சிலிண்டர் போட நிறைய பேர் கேட்பாங்க. மறுபடியும் அந்த 411 வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அது தனியாக வேறு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அடுத்து இந்த வண்டியை பற்றி பேசுவோமா? எங்கே அந்த வண்டியோட ஓனர் வாங்க, கேட்டுக்குள்ளே வாங்க சார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சார், இந்த ஸ்டிக்கர் நீங்கள் ஏன் சார் சூஸ் பண்ணி? திஸ் இஸ் மோட்டர் ஹெட் ஷெனானிகன்ஸ். ஓகே, அந்த சுட்டி குழந்தைகிட்ட கேட்போம். இந்த ஒரு 360 டிகிரி காட்டுறேன், இந்த ஸ்டிக்கர்லாம் பாருங்களேன், அப்படியே ஜிடியோட ஸ்டிக்கருங்க. எனக்கு இந்த ரொம்ப பிடிக்கும். இந்த இது இங்கே பாருங்களேன், சான் ஆண்ட்ரியாஸ்ன்னு போட்டு எவ்வளோ டக்கராக இருக்குது பாருங்களேன். ஏன்னா நான் இங்கே பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள், ரொம்ப இது வந்து 18+ மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், எனக்கு இந்த பைக்கையே கடிச்சு திங்கலாம் போல தான் இருக்குது. அந்த பையன் ரொம்ப ரசித்து ரெடி பண்ணுறான் அந்த பைக்கை. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், முரட்டுத்தனமான பீஸுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பைக்கர் பைலட் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் பேசுகிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பேசுனது கிடையாது. இப்போ இது வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டியூக் 390 BS3. இது 2014 மாடல். இது வந்து ஃபஸ்ட்டு லான்ச் ஆன மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 373cc வரும். ஓகேவா, பார்த்துக்கங்க நல்லா. எந்த வருஷத்து மாடல் சொன்னீங்க? 2014 ஃபஸ்ட்டு பேட்ச் BS3. இது ஆன் பண்ணோம்னா இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாமே முடிச்சிடுவாங்க. அதனால் வந்து இப்போ காட்ட முடியாது. ஆனால் இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கேடிஎம்மா? அதை சொன்னீங்களா? அந்த கதை இது எத்தனாவது கேடிஎம் உங்களோட? இது ஒரு 8th கேடிஎம். இதுக்கு முன்னாடி என்னென்ன வண்டி வச்சுருக்கீங்க? அப்படியே ஆர்டராக அங்கே பர்ச்சேஸ் பண்ண சொன்னீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக டைம் எடுத்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 1 வச்சுருந்தோம் நான் வச்சுருந்த டைமில். ஆமாம் ஆமாம், எல்லோ கலர் சிக்னேச்சர். நாங்கள் சொல்கிறது பேக் இன் 2014-15 அந்த டைம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அது ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து வந்து V2 வாங்கலாமேன்னு ஒரு ஆசை. பின்னாடி அந்த சீட்லாம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும், பெருசாக மேலே டாப்பில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதை வாங்கலான்னு ஒரு ஆசை, அதையும் வாங்கி ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து டியூக் 200 வாங்கினோம். ஓகே, பவர்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சி, நல்லா ஓட்டிகிட்டு தான் இருந்தோம். அதுவும் திரும்ப வந்து RC வாங்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ தான் கேடிஎம்குள்ளே வரீங்க. ஃபஸ்ட்டு டியூக் 200ல் ஸ்டார்ட் ஆகிட்டு திரும்ப RC வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி கொஞ்சம் கொடுத்தோம், ஏதோ ரீசனுக்காக கொடுத்தோம். என்ன ரீசன் சரியாக ஞாபகம் இல்லை. அது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க ஃபாரின் அப்ராட் போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு R15 V3 வச்சுருந்தாங்க. 2018 வந்துச்சு. அவங்க ஒரு 10 மாதத்தில் கொடுத்தாங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 1500 அந்த மாதிரி தான் ஓடி இருக்குமே. அதை வாங்கி அதையும் நல்லா ஓட்டி நல்லா அதில் என்னென்ன இருக்குது எல்லாம் ஸ்பின்னாக ரொம்பலாம் போக மாட்டோம், முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இது பண்ணிட்டு வண்டியால் முடிஞ்ச அளவுக்கு அதான் சொல்லுவீங்க ஓட்டிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் ஆமாம் திரும்ப கேடிஎம் வேணும்னு சொல்லி ஒரு 250 ஒன்று வாங்கினோம். 250 வாங்கி அதையும் ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு அந்த கேடிஎம்மில் உள்ள அந்த சவுண்டு வேணும். 250 வந்து எனக்கு சவுண்டு எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல. அது வந்து BS4 நார்ம்ஸில் வந்து சைலன்சர் அண்டர்பெல்லி எடுத்துகிட்டு எக்ஸாஸ்ட் வெளில வர மாதிரி போட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல அந்த சவுண்டு. ஸோ திரும்ப எனக்கு சிக்னேச்சர் சவுண்டு எனக்கு வேணும்ன்ட்டு ஒரு டியூக் 200 ஒன்று வாங்கினேன்.
200 திரும்ப. திரும்ப டியூக் 200 தான். ம். அதுக்கப்புறம் வந்து சரி அதையும் ஓட்டி அதுக்கப்புறம் திரும்ப ஆர்சி வேணும்னு ஒரு ஆசை. மறுபடியும் சைக்கிள் விட்டுட்டு திரும்ப ஆர்சி வாங்கி ஓட்டி அது அது ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அது எவ்வளோ ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஓட்டி அதில் தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஆமாம், அதில் தான் ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் போனது. இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லாம் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதையெல்லாம் கம்பல் பண்ணி நான் போயே தான் அவன் போகாமல் இருந்து என்ன பண்ண போகிறோம், ஓட்டி பார்த்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதையும் நல்லா ஓட்டியாச்சு. நல்லா லாங் நல்லா நிறைய ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்டிஷன் ஆனோன்னே அதை கொடுத்துட்டு இந்த வண்டி வாங்கினேன். இந்த வண்டி ஆக்சுவலாக 390 அது இடையில வச்சுருந்தேன். அது சும்மா வச்சுருந்ததுனால அதை நான் சொல்லலை. சேர்க்கல. இது அது இன்னொரு 390 BS3 ஒன்று வச்சுருந்தேன், அதை நான் சொல்லலை, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி இப்போ நான் வாங்கி கரெக்டாக 3 இயர்ஸ் ஆகுது. செட்டில் ஆகிருக்கு. ஆமாம், 3 இயர்ஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் அதில் இன்னொரு என்ன விஷயம்னா, நான் ஃபஸ்ட்டு ஓனர்ட்டேருந்தே டேரெக்டாக நான் வாங்கியிருந்தேன். அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட கொடுக்கும்போதும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியே தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்தும் நான் ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். இதோட இந்த ஜிடிஎஸ் ஸ்கின் வந்து கிட்டத்தட்ட 10வது 11வது ஸ்கின். இதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்கின் மாறிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் வந்து ஸ்டாக்காக தான் நான் வச்சுருந்தேன். வாங்கி அந்த ஃபஸ்ட் இப்போ அவங்கள்ட்டேருந்து வாங்கி அந்த 3 வருஷம் சொல்கிறேன்ல, அதில் 1 வருஷம் வந்து ஃபுல்லாக ஸ்டாக்கு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஸ்டிக்கர் மாற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் இருக்காங்க. அவங்களாம் வந்து கொஞ்சம் மியா கலிஃபா, சன்னி லியோன் அந்த மாதிரி ஒட்டியிருந்தாங்க ஆர்சியில். நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, ரீல்ஸில் இன்ஸ்டா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அவங்களாம் ஃபேமஸாக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போட வேணாம், நம்மளுக்கு கொஞ்சம் கேமிங் அப்போலேருந்து கொஞ்சம் கேம்லாம் விளாடுவோம், அதனால ஜிடிஏ பிடிக்குமா, சரி ஜிடிஏல இந்த மாதிரி போடுவோமே. இந்த பைக் வச்சு ரோட்டில் அந்த கேம் அதே தான். ஆமாம், ஓடி பிடிச்சி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிக்கர்லாம் அதுக்கப்புறம் அப்படியே போட்டோம். போட்டு இந்த ஸ்டிக்கர் இப்போ தான் போட்டோம். போட்டு ஒரு மாதம்தான் ஆகும். என்ஃபீல்டு, ஓ அது கிடையாது பேர், மோட்டோர் ஹெட் செனானிகன்ஸ் அண்ணன் வந்து என்ன சொன்னாப்புலன்னா, இந்த வண்டியை வீடியோ எடுத்து போடணும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கு வந்து டைம் கிடைக்கல, இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் நல்லா கரேஜ் செட்டப்பில் வந்து எல்லா பைக்கோடையும் வச்சு எடுத்தாச்சு ஓரளவுக்கு. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12:15 ஆகுது. இந்த நேரத்துக்கு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள்? அண்ணன் வந்து தூங்க போயிட்டார். நாளைக்கு காலையில் அவருக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அவர் காலையில் 6 மணிக்கு வெளில போகணும். ஆனால் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 12:16 ஆகுது. அண்ணன் வந்து நாளைக்கு கிளம்பி போகிறது அடுத்த விஷயம். பைக்குன்னா நைட்டு 3 மணிக்கு வேணாலும் நான் ஏஞ்சி வருவேன் சார். என் பிரச்சனையே அதுதான். ஒரு ஞாபகம் இருக்கா, நான் நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி பைக் ஓட்டி பார்க்கணும் போல. 2 நைட்டு இந்த ரைடர் எம்ஜே பையன் என்ன பண்ணான்னா, நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இன்டர்செப்டார் வேணும் கொடுங்கன்னு கேட்குறான். சரிடா வாடா அப்படின்னு சொல்லி பைக்கை கொடுத்துட்டு போய் ஓட்டி பார்த்துட்டு திருப்பியும் வந்து நைட்டு 3:30 மணிக்கு கொடுத்தான், என்கிட்ட 4 மணிக்கு கொடுத்தான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பைக்குன்னா எத்தனை மணிக்கு வேணால் இது பண்ணுவோம். நான் சொன்னேன்ல, இந்த பையன் சுட்டி குழந்தைன்னு. இந்த பையனோட ஏஜை நான் சொல்கிறேன், 21 வயசு தான் ஆகுது. எனக்கும் இந்த பையனுக்கும் 18 வயசு டிஃப்ரென்ஸ். அவர் சொல்கிறது வந்து ஒரு வகையில் உண்மையான விஷயந்தான். நான் ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன பைக்லாம் வந்து நான் லைசன்ஸ் இல்லாதப்போ தான் ஓட்டினேன். கேட்டிங்களா இல்லையா? அவரா சன்றவரா? அது என்னன்னா, அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நான் எப்படி ஓட்டியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். இதில் பார்த்தி நான் வந்துட்டு நான் ஏஜ் டிஃப்ரெண்ட் அதெல்லாம் கிடையாதுங்க. இதுதான் இந்த பேஷன் இருக்கு இல்லையா. 21 வயசுக்குள்ளே இந்த பையன் எத்தனை பைக்கு இந்த டியூக் மேலே கிரேஸ் இருந்ததுன்னா எத்தனை பைக்கு மாற்றிருப்பான்னு பாருங்கள். இப்போ என்கிட்ட நான் முன்னாடியிலேருந்தே இப்போது இந்த பையன் தான் மோட்டார் சைக்கிள் ஹிஸ்ட்ரியை சொன்னால், இப்போ ரைடர் எம்ஜியோட மோட்டார் சைக்கிள் ஹிஸ்ட்ரி. சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த பைக் என்ன சார்? நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே கற்றுக்கிட்டது வாங்கினது ரெண்டுமே வந்துட்டு ஒரு R15 வெர்ஷன் 1. ஓகே, எல்லோ கலர் தான் கற்றுக்கிட்டேன். சரி, ஃபார்ச்சுனேட்லி வாங்கின வண்டியுமே எல்லோ R15 தான் ஃபஸ்ட்டு வாங்கினது. ஓகே. அதுக்கப்புறமேல வந்துட்டு அது வந்து அதர் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன்றனால கொஞ்சம் இந்த டிஃபிகல்ட்டிஸ், போலீஸ் பிரச்சனை அப்படி இப்படி இருந்தனால அது வந்து சேல் பண்ண முடிவு பண்ணி அது 1 இயர்லேயே வந்துட்டு அதை சேல் பண்ணிட்டேன். சேல் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு FZ அது வாங்கினேன். ஆனால் நான் அப்போ தான் வந்துட்டு அந்த கொஞ்சம் வண்டியில் வந்து எனக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த வண்டியை பாலிஷ் போட்டு எப்போவுமே பலபலன்னு வச்சுக்கிறது, அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த FZ தான் எனக்கு அந்த பாண்டிங்லாம் க்ரியேட் ஆனிச்சு. அப்புறமேல அந்த மாடிஃபிகேஷன்ஸ் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. எக்ஸாஸ்ட்டை மாற்றுறது, பைசர் மாற்றுறது, அந்த மாடிஃபிகேஷன்லாம் அங்கே தான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஆரம்பிச்சிச்சு FZ.
காலேஜ் படிக்கிற டைமில் அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு 1 இயர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமே எனக்கு திரும்பி வந்து அந்த R15 அந்த ஸ்போர்ட்டி பொசிஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சனாலே எனக்கு மறுபடியும் R15 வேணும்னே தெரியல. தேடினதில் வந்துட்டு 200 NS தான் வந்துட்டு வண்டி ஒன்று கிடச்சிச்சு. நான் இப்போ R15 வந்து அவுட் ஆஃப் த பட்ஜெட் மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. கையில் இருந்த காசுக்கு வந்து FZ கொடுத்துட்டு மேற்கொண்டு 20,000 போல் இருந்துச்சு. ஸோ 200 NS பல்சர் அது பார்க்க போனேன், எல்லோ கலர். அது பார்க்க போனப்போ நான் வந்து ட்ரெயினில் அது வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஆன் தி ஸ்பாட்டில் நான் போய் அந்த ஊரில் இறங்குறேன். அப்போ வந்து ஒரு OLXல லேட்டஸ்ட்டாக ஒரு ஆடு ரீலோட் பண்ணுற ஒரு ஆடு வருது, எல்லோ R15 சேல்ஸ். போய் ஃபஸ்ட் இந்த வண்டியை பார்ப்போம், இது செட் ஆகலன்னா அதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த R15 போய் பார்த்தேன். அந்த ஓனர் வந்து அந்த வண்டியை வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணி வச்சுருந்தாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிட்டு இது நம்ம வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒரு ரைடு ஓனரோடய போயிட்டு அவரோட பேசிட்டு அந்த வண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட இப்போ வந்து 11 இயர்ஸ் ஆகுது. இன்னமும் அந்த பைக் உங்கள்கிட்ட இருக்குது? இன்னமும் அந்த வண்டி என்கிட்ட தான் இருக்குது. இப்போ ஜனவரி 30 2026 வந்து அதோட RC வந்துட்டு முடியுது. FC எடுக்கணும், நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும். இல்லை, நான் அதுக்கு FC எடுக்கல. அதுக்கு நான் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன். அது ஆல்ரெடி வந்துட்டு என்னோடய ரூமில் தான் வண்டி நிற்கிது. அதுக்கப்புறம் நான் எத்தனை வண்டி மாற்றிட்டேன். இருந்தாலும் அந்த வண்டி கொடுக்கணுன்ற ஒரு தாட் கூட என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனதே இல்லை. அது வந்து ஃபஸ்ட்டு லவ் அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டீங்க. அது ஒரு ஃபேமிலி ஆகிட்டு. சரி, ரைட். இப்போ இந்த வண்டி எடுக்கிறேன் கொடுக்குறேன், அந்த வண்டி எடுக்கிறேன் கொடுக்குறேன். ஆனால் அந்த வண்டி கொடுக்கணுன்ற தாட் கூட எனக்கு வராது. அந்தளவுக்கு அது பாண்டிங் ஆகிடுச்சு. அதனால தான் அது என் ரூமில் தான் ரொம்ப நாளாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் அது என் ரூமில் தான் இருக்குது. எப்போயாச்சும் இறக்கி ஓட்டுவேன், அது ஓட்டணும்னு தோன்றப்போ அதை இறக்கி ஓட்டுவேன். ஆனால் ரூமில் இருந்தாலும் அது பாலிஷ் பண்ணி பக்காவாக அப்பப்போ ரெகுலராக 1 இயர் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணி அதெல்லாம் பக்காவாக தான் வச்சுருப்பேன். இப்போ கூட ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணேன். ஸோ அதான் அதுக்கு வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் மாதிரி. அது ரெண்டாவது நீங்கள் இப்போ வாங்கின பைக் வந்துட்டு கிளாசிக் 500 தானே? ஆமாம், க்ரோம் வெர்ஷன். அப்போ தான் நான் அவங்கள மீட் பண்ணுறேன். R15 யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் R15ஓட மட்டும் ஒன் அண்ட் ஒன்லி அந்த R15ஓட இருந்தேன். அது ஒரு 45-50,000 அது ஓட்டியிருப்பேன். அது சும்மாவே அது ஓட்டணுன்னே எங்கேயாச்சும் வெளியே எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரியே சும்மா ஓட்டியிருப்பேன். ஊருக்குள்ளேயே சுற்றி அவ்வளோ ஓட்டிட்டேன். லாங்கெலாம் அது பெருசாக எடுத்துகிட்டு போனதில்லை. லாங்குனா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர் 100 அவ்வளோதான், ரொம்ப அக்கேஷனலாக. அதுக்கப்புறமேல வந்துட்டு இந்த பைக் ரைடிங் கல்ச்சர் அப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு நான் ரிட்டையர் ஆகிறேன், நீங்கள் அப்போ தான் பைக் நீங்கள் வரீங்க. ஆமாம், கரெக்ட். அந்த டைம் தான் 2020 சம்திங் இருக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஓட்டினேன் R15. அது செட் ஆகுதான்னு பார்ப்போம் இந்த லாங் ரைடுன்னு சொல்லிட்டு. செட் ஆனிச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ வந்து லாங் ரைட் போகிறதுக்காக ஒன்று வண்டி தேடிட்டு இருந்தேன். அந்த டைமில் என் கண்ணில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்காத வண்டி, ஆனால் ஒரு தடவை அதில் லாங் ரைட் போனோடனே பிடிக்க ஆரம்பித்த வண்டி கிளாசிக் ராயல் என்ஃபீல்டு. அப்போ தான் ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்குறேன். ஃப்ரெண்டு திடீர்னு கால் பண்ணி சொல்கிறான் ஒரு 500 சேல்ஸுக்கு இருக்குன்னு. போய் பார்க்குறேன். அன்னைக்கே என்னோடய ஓன் சேவிங்ஸில். இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட அதுவும் இந்த பைக்கு இந்த ஷோ கேஸில் அவர் இந்த கிளாசிக் 500 இல்லை, அது ஆக்சுவலாக அவர் ஒர்க் பிளேஸில் வச்சுருக்காரு. அதை நான் எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்து காட்ட சொல்கிறேன். அதான் அந்த கிளாசிக் 500 வாங்கி அதுவும் இப்போ பாண்டிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது என்னோடய ஆஃபீஸ் கம்யூட்டராகவும் இருக்குது. ஒரு சண்டே ரைடு இல்லைனா எனக்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ரைடு வேணும்னா நான் சூஸ் பண்ணுற வண்டி எப்போவுமே கிளாசிக் 500 தான். சொல்லப்போனால் ராயல் என்ஃபீல்டு. எனக்கு ஒரு பீஸ்க்காக ஒரு ரைடு வேணும்னா ராயல் என்ஃபீல்டு தான் இப்போவுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு 450 வாங்கணும். அந்த பைக்கை கொடுத்துட்டு அடுத்த உடனே நம்ம எடுத்த பைக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயன் 450 ஒரு 1 இயர் யூஸ் பண்ணால் அது ஒரு 10,000. அந்த அட்வென்ச்சர் செக்மெண்ட்லாம் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் எனக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு. ஆனால் ஹிமாலயனில் நான் நல்லாவே டூரிங் பண்ணேன். அது லாங் டூரிங்லாம் 500 ஸ்ட்ரெச்சு 600 ஸ்ட்ரெச்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேல் தான் வந்துட்டு எனக்கு வந்து அதில் அந்த கேரக்டர் மிஸ் ஆகிறது ஃபீல் ஆனிச்சு. அந்த கிளாசிக்கில் அந்த கேரக்டர் அதில் மிஸ் ஆனிச்சு. ஆனால் ஸ்பீடு போகுது, ஆனால் என்னால் என்ஜாய் பண்ண முடியல. அந்த டைமில் வந்துட்டு யோசித்தேன் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை கொடுத்துட்டு CBR 650 GT 650 ஞாபகம் இருக்கு, ரெட் கலர் ஒன்று. GT 650 கோட் 60 ஸ்டேஜ் 2. அது அந்த வண்டியில் பண்ணாத மாடிஃபிகேஷன் இல்லை. அது வந்து டாப் நாச்சாக மாடிஃபை பண்ணி தான் அந்த ஓனரே வச்சிருந்தார். அது என் கைக்கு அழகாக வந்துச்சு. நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த பைக் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தபோது என்கிட்ட இன்டர்செப்டாக இருக்குது, உங்கள்கிட்ட GT இருக்குது. ஆமாம், சேட்டையாக இருந்தது அப்போ அந்த ஒரு காலங்கள். ஏன்னா இது ஒரு கேரக்டர், அது ஒரு கேரக்டர். ரெண்டுத்தையும் நாங்கள் இப்போ இங்கே இருக்கிற எந்த வண்டியுமே நாங்கள் கம்பேர் பண்ணல. நாங்கள் எதுக்கு இப்போ எல்லா வண்டியும் நிறுத்தி காட்டுறோம்னா
இப்போ இவ்வளோ வண்டி இருக்குல்ல, நான் அன்றைக்கி ஏன் நைட்டு வந்துட்டு 2 மணிக்கு அடித்து இன்டர்செப்டர் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா இதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. எனக்கு அப்போ அதை ஃபீல் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் அந்த வண்டியை ஸ்பெசிஃபிக்காக கேட்டுறேன். இப்போ எனக்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வந்து எதை பற்றி யோசிக்க வேணாம், நான் ஜஸ்ட்டு ஒரு ரைடு போயிட்டு வரணும் அப்படின்னா நான் சூஸ் பண்ணுறது டியூக் தான். இது அது ரெண்டுமே வந்துட்டு வேறு எதையுமே போக வைக்காது. வண்டியில் ஒன்ஸ் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எங்கே பூந்து எப்படி போகலாம், அது மட்டும் தான் உங்களுக்கு தோணும். வேறு எதுவுமே தோணாது. வீட்டில் என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதெல்லாம் யோசிக்க உங்களுக்கு டைமே இருக்காது அந்த வண்டியிலலாம் ஏறினா. ஸோ அந்த 2 வண்டி. இந்த வண்டி நிஞ்சா 1000 வந்துட்டு ஏன் அந்த நான் சொன்னேன் அதை காட்டும் போது நீங்கள் விட்டுட்டீங்க. டியூக் 350 இல்லை சிபிஆர் சிபிஆர் 650 கரெக்ட். அதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு இன்லைன் 4 ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மாதிரி. GT 650 வச்சுட்டு அது ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு இப்போயுமே வந்துட்டு நான் அது கொடுத்ததுக்கு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதில் இருக்கிற கேரக்டர், அதில் இருந்த பர்ஃபார்மன்ஸ் மாட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ பண்ண முடியாது நான் நினச்சாலுமே. அது ஏன்னா கிட்டத்தட்ட 1 lakh மேலே பண்ண மோட்ஸ் அதில் இருக்குது. ஆனாலுமே வந்துட்டு எனக்கு அந்த இன்லைன் 4 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைமில் சேலுக்கு வந்துச்சு அந்த CBR 650 F மாடல், 2016 மாடல் அது ஹோண்டா. ஸோ ஜாப்பனீஸ் இன்ஜின், ரிலையபிளாக இருக்கும். நான் ஓட்டி பார்த்தப்பே தெரிஞ்சிச்சு, அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. 10 year old வண்டி மாதிரியே இல்லை. ஸோ அதை வாங்கினேன், அதுவும் ஓட்டினேன். அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூப்பர் பைக்ஸ் கல்ச்சர்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த கேங்கோட சேர்றது, அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், வெளியில் எப்படின்னா ப்ரைவேட் கேரேஜில் என்ன பண்ணுறாங்க, ஸ்கேம்ஸ் எப்படி நடக்குது, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேல் கொஞ்சம் அதில் 650 ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு ஒரு 7 months வச்சுருப்பீங்களா சார் அந்த பைக்கை? 7 months எக்ஸாக்டாக இருக்கும். 7 months வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், ஒரு லிட்டர் கிளாஸ் பைக் வந்துட்டீங்க. ஆமாம், ஆக்சுவலாக 1000 போகிறது எனக்கு வந்துட்டு ஐடியாவிலே இல்லை சுத்தமாக. அது கொடுக்க போகிறப்போ இது வந்துட்டு சேலுக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வாங்கினேன், 2த்துக்கு நடுவில் GSX-1000 சுசுகி GSX-1000. நான் இது இந்த பையன்கிட்ட நான் சொன்னேன் சார் அந்த பைக்குக்கு நீங்கள் போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க, அதெல்லாம் கிடையாது, அந்த பைக்கு தான் நான் எடுப்பேன் அப்படின்னாரு. இல்லை எடுத்து ஒரே நாள் தானே? இல்லை, ஆமாம், ஒரு நாள் தான் அந்த வண்டி வச்சுருந்தேன். 150 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் அந்த வண்டி. அதில் வந்து சிட்டிக்குள்ளேயும் இருக்குது, ஹைவேலையும் 100 கிலோமீட்டர் ஓட்டினேன். அதுலேயே தெரிஞ்சிட்டுனா அந்த வண்டி வந்து நல்ல வண்டி தான். ஆனால் அந்த வண்டி வந்துட்டு எனக்கு செட் ஆகாது, என்னோட ரைடிங் ஸ்டைலுக்கு வந்து அந்த வண்டி செட் ஆகாது. ஏன்னா அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போட்டு நீங்கள் 120 தான் 120 வரைக்கும் போகலாம். நீங்கள் ஸ்லோவாக அந்த பைக் ஓட்ட முடியாது. ஸ்லோவாக ஓட்ட முடியாது, கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஓவர் ஹீட் ஆகும். அது இல்லாமல் அது வந்துட்டு அதான் அது என்ன சொல்கிறதுனா ஒரு அப்கிரேடட் டியூக்னு சொல்லலாம். எஸ், அந்த மாதிரி. ஏன்னா அது ஸ்ட்ரீட் செக்மெண்ட் தான், நேக்கடு. அது வந்து ஸ்லோவாக போக விடாது. போகணுன்னு நினச்சாலும் நான் வந்து டூரிங் பண்ணுறவன், அதை எடுத்துகிட்டு டூர் போகணுன்னு நினச்சாலும் அதுக்கு தகுந்த மைலேஜும் தரலை. அது வந்து எனக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு நேக்கட் செக்மெண்ட்டு என்னால் ஒரு 140 above போனாலே வின் பிளஸ்ட் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு நேக்கட் செட் ஆகாது. இவ்வளோ காசு போட்டு வாங்கி நம்ம ஒரு ஹை ஸ்பீடு என்ஜாய் பண்ண முடியல. நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் வந்தாலே நம்ம வாங்கிட்டோமேனு யூஸ் பண்ணக்கூடாது. we need to let go. வாங்கி நெக்ஸ்ட் டேவே வாங்கின ஆள்கிட்டே போய் கொடுத்துட்டேன். அவரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸோட செக்மெண்ட் உங்களுக்கு வேணுமா, ஒரு வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிஞ்சா காட்டினார். சுத்தமாக ஐடியா இல்லை. நான் நிஞ்சா 1000 வந்து இதுக்கு மேலே இருக்குதுன்னு தெரியும், நிஞ்சா 1000 ஒரு வண்டி இருக்குதுன்னு தெரியும். ஆனால் எல்லாருக்குமே ஃபேமஸாக அந்த தெரியறது வந்து ZX Z9 அதுதான், ZX 6R 4R அதுதான் எல்லாருக்கும் தெரியும். நிஞ்சா 1000 வந்து ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம், அதான் நான் சொல்லுவேன். யாருமே பேச மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ நல்ல வண்டி இது. இந்த பைக்கை பற்றி ஒரு சம்பவம் வருது சார், நான் சொல்கிறேன். இந்த பைக்கை ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடுத்து நான் அந்த பைக்கை வாங்கினோன்னே என்கிட்ட வந்தார். இந்த மாதிரி மோட்டர் ஹெட் ஷெனானிகன்ஸ் நான் பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. என்ன பைக்குன்னு அந்த பைக் வந்து காட்டினார். இதை ஏன்டா வாங்கினேன் சார், இந்த பைக் நீங்கள் ஓட்டி பாருங்கன்னாரு. நான் சொன்னேன் இல்லையா நான் ஓட்டி பயந்தேன்னு. இதில் 6வது கியர் போட்டு சார் நீங்கள் 20லையும் போகலாம் சார். நான் சொன்னால பழைய புல்லட்லாம் சொல்லியிருப்பேன். அதே சம்பவம் இந்த பைக்கில் நீங்கள் பண்ணலாம். நான் பண்ணேன். அதே 6வது கியர்லேருந்து இழுங்கன்னாரு. இழுத்தா மெதுவாக ஸ்பீடு ஏறுது. டக்கின் பண்ணுங்கன்னா டக்கின் பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தா ஸ்பீடோ மீட்டர் பாருன்னு முதுகில் தட்டுறாரு. ஃபுல்லாக டக்கினில் தான் இருக்கான். முதுகில் தட்டுறாரு. பார்த்தா 180 போயிட்டு இருக்கு ஈஸியாக. எனக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு, என்னடா 180 வெளில வரான், அப்படியே காற்று தள்ளுது என்ன பின்னாடி. அப்போ தான் ஆஹா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு பியூராக டூரிங்கான டியூன் பண்ண இன்ஜின் சார். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், பட்டர் ஸ்மூத், அவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்டலாம் அந்த பைக்கை. இது உங்களை புஷ் பண்ணாது, ஸ்பீடாக போகணும்னு சொல்லாது. நீங்கள் எப்படி வேணாலும், அது அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த கியரில் வேணாலும் என்ன ஸ்பீடில் வேணாலும் போகலாம். அது எதுவுமே சொல்லாது, அது பாட்டுக்கும் போகும். ஆனால் இந்த பைக்கை நான் வாங்கும்போது அவர்கிட்ட நான் ஒன்று சொன்னேன் சார். என்ன சார் சொன்னேன்? என்ன சொன்னீங்க? வேணாம் என்ன சொன்னீங்க புரியல, மறந்துட்டேன். இந்த பைக் வந்துட்டு ஒரு பசுமாடு மாதிரிங்க. அது பசுமாடு மாதிரி இருக்கும், டிராகன் மாதிரி இருக்கும்.
ஆனால் அந்த பைக்கில் ஒரு கேரக்டர் இருக்காது சார். நான் சொன்னேன், இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த பைக்கை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு. ஏன்பா சொல்கிறேன்னா, நேராக அந்த பைக்கு போயிட்டார். இந்த பைக்கை நான் வாங்கிட்டேனே அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பைக்கை என்ன பண்ண போகணும்னு கேட்டால், அந்த பைக்கை நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த என்ன பிளான் வச்சுருக்காருன்னு தெரியல. ஏன் சார் இப்படி? ஆனால் அவர் சொன்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நான் ஏற்றுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க அப்படின்ட்டாரு. சரி, இப்போ நீங்கள் வந்து இன்டர்செப்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் இப்போ வந்து இந்த வண்டிலாம் வந்திருக்கு. கரெக்ட், வாஸ்தவம். அது நான் எதுவுமே தப்புன்னு சொல்ல. இப்போ வந்துட்டு நான் அட்வென்ச்சர் அந்த ஹிமாலயன் 450 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் எனக்கு இதோட அருமை தெரியுது. கரெக்ட். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், தெரியாது. நான் நினச்சிட்டு இருக்கலாம் 450 இருக்குது, அதுதான் இதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தாட் ப்ராசஸ்லேயே அது போயிடும். அது வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லாஸ் இருக்குது தான், கண்டிப்பாக லாஸ் இருக்குது. திஸ் இஸ் நாட் அ கேம் லைக் மணி நம்ம போடுறோம், ஏர்ன் பண்ண மணி போடுறோம், லாஸ் இருக்குது. அது ஆனால் லாஸ்ன்னு பார்க்காம நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ எப்படி நீங்கள் ஒரு ஃபாரின் போயிட்டு ஒரு டூரிசம் பண்ணிட்டு வரீங்கன்னா, சிங்கப்பூர் போயிட்டு வரீங்கன்னா ஒரு 1.5 lakhs ஆகுது. அது 1.5 lakhs வந்து நாங்கள் பைக்கில் போகலாம். கரெக்ட். ஆனால் அது லாஸ் கிடையாது. இது ஒரு வே ஆஃப் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், இது எத்தனை ரூபாய்க்கு சார் வாங்கினீங்க? உண்மையான ப்ரைஸ் சொல்லுங்கள் சார். இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 9.2 lakhs சார். அப்படியே கொஞ்சம் கொடுங்களேன். இதை பாருங்கள், அதை பாருங்கள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்குங்க, இவன் வண்டியும் சேர்த்துங்க. இது எல்லாத்தையும் சேர்த்த காஸ்ட்டு சார் அந்த பைக்கு. ஆனால் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் ஃபார் எவ்ரி பென்னி. நீங்கள் பார்த்தீங்க, இங்கே பாருங்களேன், அப்படியே கழுகோட மூக்கு மாதிரி இருக்குங்க, பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது பைக்கு. ஆனால் எக்ஸ்பென்சஸ்லாம் என்னன்னு சொல்லுங்கள் சார். பிரேக் பேடோட அது நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு வீடியோ போடலாம். இது என்னென்னா, நீங்கள் என்ன இவ்வளோ வண்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, ஆவா செஞ்சிங்கலாம் கிடையாது சார். நாங்கள் இருக்கிறது ரெண்டல் வீடு தான். அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்ல, ஃபேமிலியும் டேக் கேர் பண்ணணும், நம்மளோட பேஷனுக்கும் விடக்கூடாதுன்னு. இப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ இது இப்போ லோனில் தான் எடுத்திருக்கேன், ஃபேக்ட் அதுதான். ஆனால் வந்துட்டு அது எனக்கானது, அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ சொன்னாப்புல பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. அது எனக்கானது, இது நான் உணரணுன்றாரு பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. மோட்டார் சைக்கிள் தான் சார் பியூட்டிஃபுல்லான திங். இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளால் முடியுன்ற போது அது பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஆனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த கான்ஸ் சைடு பார்க்குறப்போ நம்மளால் அந்த மேனேஜபிள் கிடையாது. ஒரு சூப்பர் பைக் வச்சு அது மெயின்டைன் பண்ணணும்னு வந்துட்டுனா அது அந்த சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதுக்கு இப்போ வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஜென்ரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 வரும். ப்ரீமியம் இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ 8,000 வரும். ஆனால் அதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்குது, ஜென்ரல் சர்வீஸோட முடியாது. பிரேக் பேட்ஸ் தெரியும். பிரேக் பேட்ஸ் எவ்வளோ சார் வருது? ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸ் வந்துட்டு பேரு 2 டிஸ்க் இருக்கிறதுனால 2 சைடும் பேர் மாற்றணும். வித் லேபரோட சேர்த்து 13,500 ஃப்ரண்ட்டு பிரேக் பேட்ஸுக்கு மட்டும். இப்போ ரியர் பிரேக் பேட் மாற்றணும்னா அது வந்து 8,000 ரியர் வித் லேபரோட. கிட்டத்தட்ட இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 21-22,000 வந்துருக்கு. ஆமாம், இது வந்துட்டு அந்த இன்டர்வல் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் தெரியுன்றது இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வண்டி வந்து வெயிட்டு, அதனாலேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹை ஸ்பீட் போகிறனாலையும் பிரேக் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் சீக்கிரமாக இந்த இன்டர்வல் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஓட்டுவீங்க, ஆசைப்படுவீங்க எல்லாம். ஆனால் இந்த மெயின்டெனன்ஸ்னு வரப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அதோட இது வழி தெரியும். இப்போ டயர்ஸ் இருக்குது, டயர் இருக்கிறப்போ இது வந்து அதே சேம் ஃபேக்டர், வெயிட் ப்ளஸ் அந்த ஸ்பீடுனால ஒரு 5,000 to 6,000 அந்த டயர் வந்து 50 to 60% தேஞ்சிரும். செட் ஆஃப் டயர்ஸ் வந்துட்டு புதுசு போட்டோம்னா அரௌண்ட் 45,000. ஒரு சாஃப்ட் இதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் நார்மல் பிராண்டில் போட முடியாது, ஏன்னா அது டேஞ்சர். நம்ம காஸ்ட் பார்த்துட்டு ஒரு எம்ஆர்எஃப்ஓ சிஎட்டை வாங்கி போட்டோம்னா நிற்காது வண்டி, ஆவறது இல்லை. அந்த வெயிட்டுக்கு வந்து அந்த ஸ்பீடு நிறுத்தாது அந்த டயர். அதுக்கு எல்லாம் இது இல்லை, அதில் ஸ்பீட் ரேட்டிங்கே கிடையாது. ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் போடணும். இதுக்குள்ள சர்வீஸ் சென்டரில் தான் சர்வீஸ் பண்ணணும். அந்த சர்வீஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் இது அடுத்தவங்கள்ட்ட போகிறப்ப அந்த ரெக்கார்ட்லாம் பார்ப்பாங்க. அவ்வளோ இருக்குது. இப்போ அந்த வண்டி இந்த வண்டிலாம் நம்ம எங்கே வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த மெக்கானிக் வேணால் பண்ணிக்கலாம். ப்ரிஃபர்டான சர்வீஸ் சென்டரில் தான் விட்டாகணும். இப்போ அந்த ஹிமாலயன் வாங்கினேன், அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. அதோட பிரேக் பேட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து 200 rupees, 220 அவ்வளோதான். ரியர் பார்த்தீங்கன்னா 208 rupees பிரேக் பேட்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் காஸ்ட் அரௌண்ட் 500 rupees. அவ்வளோதான். அப்படியே பாருங்கள், இதுக்கு வாங்க. இது ஃப்ரண்ட் பிரேக் பேட் என்ன சார்? 13,500. அது ரியரோட 8, 20,000. ஸோ இந்த டைமிங் இன்ட்ரோலும் இருக்குது. அதில் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட அது பிரேக் பேட்ஸ் வந்து 5,000 ஓட்டலாம், தாராளமாக ஓட்டலாம், அதுக்கு மேலேயும் ஓட்டலாம். இதில் நான் கண்டிப்பாக 5,000க்கு பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அந்த
இன்சூரன்ஸ் காஸ்ட் இருக்குது. இயர்லி வந்து இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 15,000 இன்சூரன்ஸ் காஸ்ட்டு வந்து போடணும். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இயர்லி 1 lakh நம்ம எடுத்து வைக்கணும். இந்த வண்டி மெயின்டைன் பண்ணணும்னா இயர்லி 1 lakh. அது மட்டும் இல்லை சார், நீங்கள் சாதா பெட்ரோல் இதில் போட முடியாது, பவர் பெட்ரோல் தான் போடணும். எங்கேயாவது நடுக்காட்டை போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா செத்திங்க நீங்கள். அதான் நீங்கள் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு மோஸ்ட்லி பவர் இருக்குன்னா அவைலபிள் இருக்குன்னா பவர் தான் போடணும். இல்லைனா ஃபியூல் பம்ப் டேமேஜ் ஆகும். நார்மல் காஸ்ட் தான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இப்போ இதில் ஒரு கீ செட் போகுது, கீ செட் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து 1800. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 78,000 ஆகும். அடேங்கப்பா, பலே பிரைஸ் இது. அந்த கீ செட் ஏன்னா இதில் வந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்குது. இப்போ வண்டி ஆஃபில் தான் இருக்குது, இருந்தாலும் அந்த ஒரு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் செக்யூரிட்டி. இந்த தெரியுதா, அந்த பிளிங்க் ஆகுதுல. ஏன்னா இந்த கீக்குள்ளே ஒரு சிப்பு இருக்குது, சென்சார் இருக்குது. இந்த கீ போட்டால் மட்டும் தான் எடுக்கும். நமக்கு கடையில் ஒரு டூப்ளிகேட் கீ போட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த சென்சார் வந்துட்டு அந்த கோடிங் வழியாக டியூன் பண்ணால் தான் அந்த கீ மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ கீ தொலைஞ்சிடுச்சு இல்லை கீ டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இதை ரிப்ளேஸ் பண்ணணும், இதை ரிப்ளேஸ் பண்ணணும். சீட்டுக்கு அடியில் உள்ளது அது 3 ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு 78,000 வித் லேபரோட. வெரி குட். ஸோ இது ஓட்டுறப்ப வந்துட்டு நான் சொல்லிட்டே போவேன், நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு காஷியஸாகவே இதை ஓட்டுவீங்க. காஸ்ட்டை பற்றி கவலைப்படாமல் ஓட்டுறது வேறு. அப்போ நீங்கள் இதை 100% என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இது எங்கேயோ ஒரு மூலையில் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓட்ட இந்த காஸ்ட்டில் நம்ம அதுக்கு வருது, இதுக்கு நம்ம பிளான் பண்ணணும், எடுத்து வைக்கணும் அப்படின்னு வரப்பயே வந்துட்டு நம்ம வந்துட்டு இதோட அந்த பர்பஸே மாறுது. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பைக்கிங் வரும். நம்ம இதுவே நம்ம வந்து மறுபடியும் இதை மெயின்டைன் பண்ணுறதே நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது, அந்த மாதிரி வருது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இதை இப்போ சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆல்சோ இவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த கேரக்டர் கண்டிப்பாக மிஸ் ஆகுது தான். இப்போ எல்லாருமே எக்ஸாஸ்ட் நோட் போடுறாங்களா, எக்ஸாஸ்ட் மாற்றுறதுக்கான கேரக்டர் அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க. அந்த சவுண்டு, அந்த வண்டியிலேருந்து வர ஒரு ஃபீட்பேக், இது வந்து ஒரு டூ வே கம்யூனிகேஷன் மாதிரி. ஒரு ரைடருக்கும் வண்டிக்கும் எப்போவுமே அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஃபீல் தரும். வண்டி வந்து நம்மள்ட்ட ஏதோ சொல்கிற மாதிரி. அந்த கம்யூனிகேஷன் மிஸ் ஆகும் போது தான் நம்ம வந்து அந்த வண்டிக்கு ஏதோ பண்ணி அதுலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம பண்ணது மூலியமாக ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கம்யூனிகேஷன் தான் நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அது எனக்கு அதில் பை டிஃபால்ட்டாகவே கிடச்சிருது. அது இல்லாமல் அது எனக்கு ரைடிங் போஸ்டர்லேருந்து கம்ஃபர்ட்லேருந்து அடிக்குவேட் ஸ்பீடு 100 தான். நான் வந்துட்டு 200+ ஓட்டியிருக்கேன். 100 புல்லட்டில் கிளாசிக்கில் போகிறப்ப 100ல் போவேன். அந்த மாதிரி போகிறப்ப இதில் போகிறப்ப அதுக்குள்ளே ஸ்பீடில் போவேன். அந்த வண்டி ஓட்டுறப்ப ஊருக்குள்ளே எப்படி ஓட்டணுமோ அந்த மாதிரி ஓட்டியிருக்கேன். இன்டர்செப்டர் ஓட்டுறப்ப அது போத் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், ஸ்பீடாகவும் போகலாம் ஸ்லோவாகவும் போகலாம். அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு இதில் வந்து இப்போ 250 டாப் ஸ்பீட் போகும். அந்த டாப் ஸ்பீட் நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு இந்த டாப் ஸ்பீடில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு 2-3 செகண்ட் அதிகபட்சம் போனால், அதிகபட்சம் 10 செகண்ட். அவ்வளோதான். 10 செகண்ட் தான் உங்களால் நம்மளோட பப்ளிக் ரோட்டில் நீங்கள் போக முடியும். 10 செகண்ட். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அந்த கியர் கட் இதில் எதுவுமே கிடையாது, ஏபிஎஸ் தான் இருக்குது, அந்த குயிக் ஷிஃப்ட்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கியர் கட் தெரியும், இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை பண்ண தெரியும், மேனுவலாக இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் 10 செகண்ட் உங்களால் அந்த டாப் ஸ்பீடில் போக முடியும். அந்த 10 செகண்டுக்கு தான் அந்த 1 lakh. அப்பா இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ இது டூரிங் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். நான் இதில் க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 தான் பண்ண முடியும். அந்த 120 அது பண்ணுது. அப்புறம் எதுக்கு இது? அந்த 120 அது பண்ணுது, எனக்குள்ள ஃபீட்பேக்கும் அதில் கிடைக்கிது. அப்படி இருக்கிறப்போ இட்ஸ் நாட் பேட் டு, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வாங்கிட்டீங்க, பண்ணியாச்சு, அது தானே. இப்போ எதுவுமே தப்பு கிடையாது, தப்பு இல்லை, கரெக்ட். இப்போ ஏன் இன்லைன் 4 வந்துட்டு திரும்பி சிங்கிள் சிலிண்டர் போறீங்கன்னா அதுக்கு தான் ஆன்சர். ரைட். இப்போது உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இந்த 2 குழந்தைங்களும் உண்மையை வாரி வழங்கிட்டு இருந்தது. இப்போ என்னோட உண்மையை பார்ப்போமா, ஆல்ரெடி 34 minutes ஆயிடுச்சு. நான் என்னோடய ஹிஸ்ட்ரியை பற்றி, ஏன் ஹிஸ்ட்ரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சார். ஃபஸ்ட்டு கிளாசிக் 500 ஸ்டெல்த் பிளாக் வச்சுருந்தேன், அது கார்பரேட்டர் மாற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பழைய 350 வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பழைய 500cc வந்துச்சு. அப்புறம் ஒரு 500cc டெசர்ட் ஸ்டாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 500cc கார்பரேட்டரை மாற்றின வண்டியை நான் கொடுத்தேன். அதை கொடுத்துட்டு நான் 1970 புல்லட்டுக்கு போகலான்னா குறுக்க பூண்டு குழந்த மாதிரி அழுது இந்த பைக்கை வாங்கி வச்சார். யார்? ரைடர் எம்ஜே. ரைட்டா? அதுக்கப்புறம் இது வந்தது. அதுக்கப்புறம் நம்ம கிளாசிக் 500ல் டெசர்ட் ஸ்டாமை கொடுத்து இந்த அராத்து வந்துச்சு. ரைட்டுங்களா? அடுத்தது இது வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பைக்கை சார் கொடுத்து ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பழைய 500cc கொடுத்துட்டு இது வாங்கினேன். அதுக்கப்புறம்
இந்த பைக்கு போய் சர்வீஸில் கிடக்கு வரமாட்டேங்குதுன்னு டென்ஷன் ஆகி அந்த பைக் வாங்கினா இந்த பைக் வந்துட்டு இப்போது இது என்னன்னா நீங்களும் அந்த அந்த டிஃப்ரெண்ட் வேஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அவ்வளோ. ஆனா- நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லோவில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆனால் என்கிட்ட பிரச்சனை என்னென்னா நான் வாங்கின எல்லா வண்டியிலையுமே கேரக்டர்னு ஒன்று இருக்குது. அதுதான் பிரச்சனை என்கிட்ட. இப்போ இந்த பைக்குக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. நான் சொல்லியிருப்பேன் பைக்கை வாங்கி கதையாக படித்தேன் இல்லையா, இந்த பைக்குக்கு இந்த பைக்குக்கும் கதையாக படிச்சிருப்பேன். இந்த பைக்கை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருப்பேன். அதே மாதிரி யமஹா எராக்ஸை பற்றி நான் அவ்வளோ சொல்லியிருப்பேன். ரைட்டா, நான் வாங்கின எல்லா பைக்குக்குமே கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இந்த பைக்கு பாருங்களேன், இது இன்லைன் 4 தான், சூப்பர் பைக் தான். ஆனால் நீங்கள் 4வது கீர் 6th கீர் போட்டு 20லையும் போகலாம், இதுலேயும் போகலாம். இது இந்த பைக்கோட கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டர் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் சார். அது பிரச்சனை. அதுதான் சார். புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு அந்த டூரிங் வந்துட்டு கம்ஃபர்ட்டாக பண்ணுறது தான் கோலாக இருக்கும். எந்த பைக்கில் போகிறோம் அது கேரக்டர் இருக்கா இல்லைன்றது அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு தேவை கம்ஃபர்ட்டாக போகணும், கம்ஃபர்ட்டு அதை மட்டும் நினச்சாங்கன்னா அது பைக் வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்மளுக்கு வேறு சார். அதுதான் இந்த 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 பயரோட அந்த அராத்து வண்டியை நான் சொல்லியிருந்தேன். ஐயோயோ சார், நான் உண்மையிலே நான் ஓட்டி பயந்த வண்டியில் இந்த வண்டி ஒன்று சார். நான் வந்து சொல்லியே கொடுத்தான், நீங்கள் ஜாக்கிரதையாக ஓட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தான். ரொம்ப பயந்தேன். ஓகேவா, உங்களை பயமுறுத்துறது இந்த பைக்கோட கேரக்டர். ஸ்மூத்து, பர்ஃபெக்ட், எதம் சூப்பர், ஃபேமிலிக்கு செட்டில்டு அந்த பைக்கு. அராத்து 1ஆம் நம்பர் அராத்து, ஒரு கீருக்கும் பாப்பாவும் புதுக்கி போடும். பயம், ஸ்மூத்து, கம்ஃபர்ட்டு, எல்லாமே டார்க்கு பார்த்துங்க. ஸோ நான் வச்சுருக்க எல்லா பைக்லேயும் கேரக்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பையன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா பைக்லேயும் கேரக்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ ரைடர் எம்ஜே இந்த பைக்கை கொடுத்தாருன்னா அடுத்தது ஏதாவது ஆவா செஞ்சிங் வேலை பார்ப்பாரு. அந்த ஆவா செஞ்சிங் வேலை என்னென்னு பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்துட்டு வாங்கி வச்சுட்டா இருப்பாங்க. இந்த பைக் நான் ஒன்னேன்னு கேட்டேன். இதோட பேசி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி 36 முடிச்சுட்டு ஆயிடுச்சு. அந்த பைக்கு நீ எதுக்குடா வாங்கினேன்னு கேட்டால், நான் ரொம்ப லோக்கலில் வாங்கி ஓட்டி உடைக்க போகிறேன் அப்படிங்கிறான். டேய் என்னடா சொல்கிறேன்? ஆமாங்க, நான் வாங்கி ஓட்டி உடைக்க போகிறேன்னு சொல்கிறான். ஏன்னா இந்த வண்டிக்கு வந்துட்டு நான் பேம்பர் பண்ணிட்டேன், அவ்வளோ பேம்பர் பண்ணியிருக்கேன். ஓட்டும் போதும் சரி, அது ஒரு இடத்துல நிறுத்தினா கூட நான் 10 தடவை பிளான் பண்ணும், இங்கே நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சேஃபாக இருக்குமா அதுன்னு வச்சுக்கோங்க. சைக்கிளை சைடில் போட்டு போகிற மாதிரி நான் அப்படியே போட்டு போயிடலாம். நோ கேர். எனக்கு அந்த மாதிரி ஒரு கேர் ஃப்ரீயாக ஆனால் என்ஜாய் பண்ணுன்ற ஒரு வண்டி தேவை. அதனால தான் அதுக்கு போனேன். பைக்கர் பைலட் நீங்கள் வாங்க கேட்டுக்கல. சொல்லுங்கள் சார், உங்கள் வண்டியோட கேரக்டர் உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கிடைக்குது அந்த வண்டியில், அது மட்டும் சொல்லி முடிச்சிருங்க. இவங்கெல்லாம் இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய என்னோட. இருந்தாலும் வந்து அவங்க வந்து நிறைய சாஃப்டாக போகணும், அந்த புல்லட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. மெதுவாக போகணுன்னா அது இது. இந்த வண்டி வந்து ரெண்டு கேட்டகரியிலையும் வரும். இன்டர்செப்டாரும் 2 கேட்டகரியிலையும் வரும். இந்த மாதிரி சொல்லும்போது, ஆனால் நான் அப்பையிலேருந்து ஓட்டுறது வந்து நான் எப்படி ஓட்டணும்னு நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வண்டி இருக்கும். என்கிட்ட இருக்கிற வண்டி இது வரைக்கும் நான் வச்சுருந்த எல்லா வண்டியுமே வந்து என்கிட்ட அப்படி தான் இருந்திருக்கு. நான் எப்படி வேகமாக போகணுன்னாலும் வேகமாக போகலாம், மெதுவாக போகணுன்னாலும் நான் அதை ஓட்டிடுவேன். எனக்கு அதனால் பெருசாக ஒன்றும் தெரில. மோஸ்ட்டாக வந்து வேகமாக தான் போகணும். வைங்க எங்கே அதாவது ஃப்ரீ ரோடு இருந்துச்சுன்னா வேகமாக போகும், அதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது வந்து என்ஃபீல்டு என்தூசியாஸ்ட் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஒரு வண்டியும் ஓட்ட ஆரம்பிக்கும் போது நான் அந்த வண்டி என்ன ரெஸ்பான்ஸ் தருதுன்னு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை வந்து இன்ஜின் செட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. இந்த வண்டி எப்படி எந்த ஸ்பீடில் வந்து இது ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பேன். அந்த மாதிரி அந்த வண்டியை ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. இது வந்து அந்த இனிஷியலில் வந்துட்டு அந்த இது வராது, அந்த பொறுமை இருக்காது. எந்த வண்டி எடுத்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டணும், அந்த வண்டி வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறது அது ஒரு மைண்ட் செட்டு. அது போக போக வந்துட்டு அந்த வண்டி என்ன சொல்லுது நம்மள்கிட்டன்னு கேட்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து 3 பேரும் 3 ஃபேஸில் இருக்கோம் சொல்லப்போனால். அதுதான் இங்கே நடக்குது. எனக்கு பைக்கிங் வந்துட்டு 2018 தான் பழக்கம். நான் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவேன். நான் இந்த பசங்க வந்துட்டு என்னோடய 2 பட்ஸும் வந்துட்டு லாங் டூர் வந்துட்டு அதர் ஸ்டேட்டுக்கோ இல்லை ரொம்ப தூரம் போனதில்லை. இப்போது அட்லீஸ்ட் ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. கூட்டிகிட்டு போயிட்டு வருவோமே எங்கேயாவது ரொம்ப தூரம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் காலங்கள் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ காய்ஸ், ரொம்ப சாரி 40 நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டு ரொம்ப அறுத்துட்டோன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்துட்டு நான் என்னென்னா, நான் சொன்னேன்ல, இது வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நாங்கள் எவ்வளோ பைக் வச்சுருக்கோம். என்கிட்ட இப்போ 4 பைக் இருக்குது, நம்ம ரைட் எம்ஜிக்கிட்ட 3 பைக் இருக்குது.
அப்பேலேருந்து என்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரே பைக்கு தான்டா, அதுவும் டியூக்கு தாண்டான்னு வாழ்ந்துட்டு இருக்காப்புல. ஏன் வந்துட்டு 4 பைக் அட்டேட்டியத்தில் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் கேட்குறாங்க. அதான் ஒரு பைக் இருக்கல, ஏன் இன்னொரு பைக் வாங்குறேன்னு. வாஸ்தவம் தான், அதுக்கு சரிதான். அவங்களுக்கு நாங்கள் இந்த 40 நிமிஷத்தை ஓட்டி காட்டணும் திரும்பி. மறுபடியும் நீங்க போட்டு பாருங்க. இந்த கேரக்டர் இருக்கு, இந்த வண்டி இன்னொன்று என்னன்னா எங்களால் விட முடியல. ஒரு வண்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வண்டி விட முடியல. இப்போ நான் இதே வச்சுப்பேன், என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் ஏன் இதை கொடுக்கணும், நான் ஏன் ஜிடிஏ கொடுக்கணும். அந்த காசு இல்லாதனாலே நான் வந்து மாத்திக்கிறேன் கொடுத்துட்டு, எனக்கு இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆசையா இருக்கு. இல்லைங்கிறது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அவர் வந்து வீடியோக்காக அப்படி சொல்றாரு, அவர்கிட்ட இருக்கு. இருந்தாலும் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாப்ல. அதாவது வந்து அவங்க கொஞ்சம் அதாவது வேற மாதிரி அவர் மைண்ட் யோசிக்குது. அதாவது இப்போ இவரோட டேஸ்ட் சொன்னார் இல்லையா, என்கிட்ட இந்த பைக் இருக்குது சார், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பேசி முடிச்சுக்கலாம் ஓகேவா ஃபைனலாக. இப்போ இந்த பையன் வந்துட்டு இந்த சுட்டி பையன் வந்துட்டு நான் ஒரு பைக் தான் அப்போலேருந்து அதாவது டியூக்குள்ளே ஃபாலோ ஆகிட்டு இருக்காப்புல ஓகேவா. நான் எவ்வளோ டேஸ்ட் மாறுறேன் பாருங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற பைக்கை வச்சு நீங்கள் என்னோட கேரக்டர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. Yamaha Aerox இருக்குது லோக்கலில். நான் சொன்ன மாதிரி கிராசரி ஷாப்பிங்கு இது எப்படி போகணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், முயற்சி பண்ணி பாருங்கள். வேணுன்னா ஃபேஸ்ட்டாக போய்க்கலாம், 130 வரைக்கும் ஃபாஸ்ட் போகும் சார். அந்த பக்கம் வாங்க, செட்டிலான பைக் இது ஓகேவா. கிளாசிக் சொல்கிறேன், செட்டிலான பைக்கு. இங்கே வாங்க, டார்க் மான்ஸ்டர் வாங்க ஓகேவா. அந்த பக்கம் போங்க, பிச்சுக்கிட்டு போகலாம் நீங்கள், ரேஸ் பைக்கு ஓகேவா. நான் எப்படி வேணுமோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பைக் எடுப்பேன். நான் இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கிராசரி வேணால் இதை எடுப்பேன், ரொம்ப ஸ்லோவாக ஸ்மூத்தாக போகணுன்னா அதை எடுப்பேன். இல்லைடா நான் வந்து ரொம்ப ஹைவேஸில் வந்து டார்க் என்ஜாய் பண்ணணும், ரொம்ப ரிலாக்ஸாக நான் ஃபீல் பண்ணால் இதை எடுப்பேன். அதெல்லாம் முடியாதுங்க, பிடிச்சி திருன்னு பிடிச்சி ஏதாவது பண்ணுங்க, அந்த எடுப்பேன் ஓகேவா. இது எல்லாத்தையுமே 4 பைக்கு இவர் எல்லாத்தையுமே ஒரே பைக்கில் பண்ணுவாப்புல, இந்த பைக்கில் பண்ணுவாப்புல ஓகேவா. அந்த பைக்கு இப்போ வாங்கி சாவடிக்க போகிறேன்னு பேசிட்டு இருக்காப்புல, கிளாசிக் ஃபைண்ட் வச்சுருக்காப்புல. இவர் நம்ம சுட்டி குழந்தை இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பைக்கில் பண்ணுவாப்புல. நான் சொல்கிறது புரியுது நினைக்கிறேன். காய்கறி வேணுமா இந்த பைக்கில் போகிறேன், வேகமாக போகணுமா இந்த பைக்கில் போகிறேன், டூர் போகணுமா இந்த பைக்கில் போகிறேன், எல்லாத்தையும் இந்த ஒரு பைக்கில் பண்ணுவாப்புல. ஆனால் இங்கே எல்லா வயசு எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து இந்த பையன் இந்த ஒரு பைக்கில் பண்ணிகிட்டு இருக்கான். 21 வயசு தான் ஆகுது. ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் பைக்கர் பைலட். ஒரு ஃபேஸ் சொன்னேன்னா அவன் வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு வரும், கழிச்சு எத்தனை வண்டி இருக்குன்னு அவர் வரும், அவருக்கு வரும் இந்த என்ன மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே காய்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டோம், கிட்டத்தட்ட 42 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் சார். முடிஞ்சால் நாங்களும் வந்து நானும் பைக்கர் பைலட்டும் ரைடர் எம்ஜே வந்து எங்கள் பைக்கை பற்றி உங்கள் பேஜில் முடிஞ்சால் போடுறோம். தாராளமாக போடுங்க, நீங்கள் பேசி போடணும், இதை மக்கள்லாம் பார்க்கட்டும். அவங்க கமெண்ட்ல கேட்டாங்கன்னா தாராளமாக போடுறோம், நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, போடுறோம். சார் இது ஒரு 45 நிமிஷம் அப்படி என்னடா பேசுனீங்க, நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவை. 45 நிமிஷம் அப்புறம் என்னடா பேசுங்க, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக கடுப்பாக ஆவதான் செய்யும். ஏன்டா 45 நிமிஷம் யாரா பாப்பா, உட்காந்து பாருங்கள். எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட பைக், எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கள் மோட்டர் சைக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் சொல்லியிருப்போம். மறக்காமல் பாருங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் இத்தனை பைக் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். சார் அதே மாதிரி நாங்கள் யாருமே பணக்காரங்களாம் இல்லை சார் ஓகேங்களா. எனக்கு இந்த பைக்கெல்லாம் ஏன்னா நாங்கள் பைத்தியம். இப்போ பாருங்கள் மணி 12:45 ஆகுது சார். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட பேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளோ பைக் வச்சுருக்கோன்னு தெரியும். மறக்காமல் மோட்டர் ஹெட் ஷெனானிகன்ஸாக எனக்காக இருக்கட்டும், ரைடர் எம்ஜேவாக இருக்கட்டும், அது மாதிரி சுட்டி குழந்தை நம்ம பைக்கர் பைலட்டாக இருக்கட்டும், எங்கள் 3 பேர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் வரும். சொல்லுங்கள். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோ 40 நிமிஷம் பார்த்துருக்கீங்கன்னா நீங்களும் வந்துட்டு எங்கள் செட்டு தான் தெரியுது. நீங்களும் எங்களை மாதிரி மனநோயாளிகள் தான் தெரியும். பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டின் ஒன்று போட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு சரி ஓகே நம்ம மட்டும் தனியாக இல்லை, நம்ம பாதிக்கப்படலைன்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதே மாதிரி இனிமேல் வரிசையாக நிறைய வீடியோ வரும் சார். ரொம்ப நேரம் பேச மாட்டோம். அவங்கவுங்க பைக்கை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கவுங்க சொல்லுவாங்க ஓகேங்களா. டவுட் இருந்ததுன்னா வண்டி எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க. நீங்கள் எந்த பைக்கை பற்றி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் ஓகேவா. தேங்க்யூ பீப்புள், டோன்ட் ஃபர்கெட் டு share this video, subscribe to our channel. Okay, thank you. Peace.